நீங்க விஜயுடைய வருகை தானே காங்கிரஸுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அதிக தொகுதிகளை கேட்கலாம், ஆட்சியில பங்கு கேட்கலாம், 20% உள்ளாட்சியில வந்து இடங்களை கேட்கலாம், 2 ராஜ்யசபா கேட்கலாம் அப்படின்ற அந்த காங்கிரஸ் பார்கெயின் பண்றதுக்கும் பார்கெனிங் பவர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பார்கெனிங் பவர் எங்க இருக்கு? இங்க காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகள்னாலேயோ அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய அமைப்புனாலேயோ காங்கிரஸ் கட்சியுடைய அரசியல் வேலையினாலேயோ அல்லது அவங்க வந்து ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை கடுமையாக தமிழ்நாட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையிலாம் அந்த பார்கெனிங் பவர் அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு அந்த பார்கெனிங் பவர் எங்கே வருது அப்படின்னா, விஜயுடைய வருகைக்கு பிறகு ஒரு பொட்டென்ஷியல் ஆப்ஷன் இருக்குது, நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் அலையன்ஸ் ஆப்ஷன் நமக்கு ஓப்பனாக இருக்கிறது அப்படின்னும் போது அதை காட்டி தான் வந்து இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்கிறது. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இதே விஜய் வந்து 2024 தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு 10 பத்தாது, எங்களுக்கு 15 தொகுதி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, அந்த பார்கெனிங் நீங்க ஏன்னா தேர்தல் களத்தில் விஜய் இருக்காருல்ல, 2024 விஜய் போட்டியிட்டு இருந்தால் அவங்க இதை கேட்டிருப்பாங்க. பட் 24 விஜய் போட்டியிடல, 26 இந்த டிமாண்ட்ஸோட நாம வந்து மூவ் பண்றது அப்படின்றது வந்து நிச்சயமா விஜய் காரணம். ஆனால் நீங்க சொன்ன அந்த பிரதர்லி ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதர்லி பாண்ட்ல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சிக்கல் ஏற்படுவதற்கான காரணம் யாருக்குமே புரியல. எப்படி இது இவ்வளவு போச்சு, எப்படி இது இந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னு. ஏன்னா நீங்க 2 மாசம் முன்னாடி காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே பிரச்சனை வருமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைலாம் வராதுங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமா ஜெல்லா இருக்கக்கூடிய கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்போ பிரச்சனையோ இருக்காது அப்படின்னு பலரும் மத்தியில பிரச்சனை வந்தாலுமே அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்ட் நல்லா தானே இருக்கு அப்படின்னு அப்படிதான் பேசணும். நீங்க ஏடிஎம்கேல தான் பிரச்சனை இருக்கு, EPS OPS TTV உங்களை உள்ள இணைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 மாசம் முன்னாடி அந்த நிலைமை வந்து ரேப்பிடா வந்து இவ்வளோ மோசமா போயிருச்சு. இப்ப நானே வந்து இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கேன். இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் திமுக இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பெரிய அளவில் அதில் ஒரு வித்தியாசம் தெரியுது. ரொம்ப முன்ன நம்ம பார்த்த ஒரு இணக்கமான உறவு, இணக்கமான சூழல் அப்படின்றது அதில் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன அப்படி சொல்றீங்க? கடைசி வரைக்கும் பாருங்க இது இப்படி முடியும் அப்படி முடியும்னாங்க. ஆனால் அது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை போட்ட குழு வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து பேசி முடிக்கல. தனியாக ஒரு ரூட் எடுத்து சிதம்பரம்லாம் உள்ள வந்து சமாதானப்படுத்தி பேசி இதை வந்து இந்த கூட்டணி உடைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்த முயற்சிகள் தான் அதிகமாக தவிர எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த பேரம் வந்து பெருசாக நடக்கலையே.